பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 36. தஜல்லியின் பாகுபாடுகளும் அதன் வர்ணங்களும். நஃப்ஸின் தஜல்லியின் வர்ணம் சாம்பல் நிறம் அல்லது கருப்பு. இது இடப்புறமாக வெளிப்படும். இந்த சுடர் முதுகு பக்கமாக மஞ்சள் நிறமாக வெளிப்படுமாயின் அது சந்தேகமின்றி ஷைத்தானாக இருக்கும். வலப்புறமாக செந்நிறம் அல்லது பசுமை நிறமாக வெளியானால் அது முர்ஷிதின் ஞான ஆசிரியரின் ஒளியாக இருக்கும். முன்பக்கமாக வெண்மை நிறமாக ஜொலித்தால் அது ஆத்மாவின் ஜோதியாகும். வர்ணமற்றதானதானால் அது ரஹ்மானியத்தான பரஞ்சோதி என்று அறிக. தனஸ்ஸுலாத்தின் விவரம். إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش. சந்தேகமின்றி உம்முடைய ரப்பு வானங்களையும் பூமிகளையும் 6 தினங்களிலே இன்சானின் மர்த்தபாவிலே படைத்து பின்னர் அர்ஷின் அதாவது அஹமிய கல்பின் பேரில் தான் நாடியபடி தரிப்பட்ட அல்லாஹ் என்று அறிவீர்களாக. அத்தியாயம் 10 வசனம் 3. இன்னஃபி ஜசதிபினி ஆதம ல முதுகத்தன் வஃபில் முதுகத்தி கல்புன் வஃபில் கல்பி ரூஹுன் வஃபில் ரூஹி நூருன் வஃபில் நூரி சிர்ருன் வஃபில் சிர்ரி அனா. திட்டமாக ஆதமின் மக்களின் சரீரத்திலே சதைக்கட்டியொன்று உண்டு. அதிலே கல்பு இருக்கின்றது. கல்பிலே ரூஹ் இருக்கின்றது. ரூஹிலே நூரெனும் ஜோதி இருக்கின்றது. நூறிலே சிர் எனும் ரகசியம் இருக்கின்றது. அந்த சிர்ரிலே நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா ஹதீஸே குதிசியிலே திருவுளமாகின்றான். வஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்சிரூன். நான் உங்களின் உயிர்களிலே உங்களின் நஃப்சுகளிலே இருக்கின்றேன், என்ன நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லையா என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே அத்தியாயம் 51 வசனம் 21 குறிப்பிடுகின்றான். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. தன் நஃப்ஸை அறிந்தவன் தன் ரப்பை அறிந்தான் என்று ஹதீஸிலே வருகின்றது. மஹ்பியத்தான ஜாத்துல் கிபிரியாவில் மறைந்த கன்சுல் மஹ்ஃபியாம் மஸ்கூத்து அன்ஹுல் கதீமுல் அமாவான மௌஜூத் எனும் சிறுபுலே அகதியத்து உகதாகி வாகதியத்தான ஆலம் அருவாகானதில் ஆலம் மிசாலாகி ஆலம் அஜிசாமுமான ஆலம் இன்சானான பின்னர் பகுதியத்தில்லா ஜலாலோடு ஜமாலும் வதியுல் கமாலுமாகி ஃபஹது கபுலற்ற லாஹூத்து ஜபரூத்திலே பகாவான ஹூவியத்தினால் நகுசியத்தற்று முன்றானிழல் பெற்றடிமை நானினைவு மற்ற இவனோ நற்குணம் குடிகொண்ட பாதுஷா வானகுரு நாதன் முஹியத்தீனே என்று மஸ்தான் சாஹிபு வலியுல்லா அவர்களும் ஞானநாதாக்களும் இந்த 6 மர்த்தபாக்களை பற்றி ஒரே முகமான விபரத்தையே கூறி வருகின்றார்கள். சாதகனே, தனஸ்ஸுலாத் என்பது ஒரு பொருள் தன் உண்மையான உள்ளமையில் அதன் தத்துவம் குணம் லட்சணங்களுடன் நிலைத்திருப்பதுடன் இன்னோர் அந்தஸ்திலே இறங்கி வெளிப்படுதல். இந்த இன்னோர் அந்தஸ்து வெளிப்படுவதனால் தன் முந்தைய உள்ளமையின் நிலையில் ஒரு குறையோ மாறுதலோ ஏற்படாமலும் தன் உண்மையான உள்ளமைக்கு தடையாகாமலும் நிலைத்திருப்பதாகும். குந்து கன்சன் மஹ்ஃபியன் ஃபஅஹ்பப்து அன் உரஃப ஃபஹலக்துல் ஹல்க லிஉரஃப. நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன், நான் அறியப்படுவதை நாடினேன், ஆதலால் படைப்புக்களை சிருஷ்டித்தேன், நான் அறியப்படுவதற்காக என்று அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதிசியிலே திருவுளமாகின்றான்.